கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப் பணித்து என்னை வா என்றவான் கருணை சுண்ண பொன் நீற்றற்கே சென்றூதாய் கோ நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ் செறி முடி கடற்களிற்றை கருத்தும் இருக்குவார் மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை விஞ்ஞான தெய்வத்தை வேதினியில் சேலார் வயற்பொழி செங்கோடனை சென்று கண்டு தொழ நாராயிரங்கண் படைத்திலனே அந்த நான் முகனே ஆலவனத்தமரன் நடங்கண்டு வந்த காரைக்காரம் அதன்னை பாலருந்தி உமை முலையில் பதிக விதம்பல பகர்ந்தன் பாலந்தன்னை சூல இறைச்சிவனருளால் துடைத்தானை தடுத்தாண்டான் தோழந்தன்னை மாலை மணிவாசகனை மற்ற அடியறையும் அடி வணங்குவோமே. சிற்றம்பரம் பார்வதி வலையே அரும்படிவாகிய அம்பரமானுடைய பெரிய புராண விரிவுரை என்கிற ஞானபூஷையிலே கண்ணப்ப நாயனாருடைய வரலாறு பற்றி பேசுவதற்கு வேண்டும். திருக்காலத்தி மலை உடும்பூர் என்கின்ற பகுதியிலே நாகன் தத்தை ஆகிய இருவருக்கும் மகவாக தோன்றினார் நம்முடைய பின்னனார். காணவர் குலம் விளங்க தத்தைவால் கருப்பம் இடம் ஊனவில் வலிகள் போக்கி முருகடன் வெறியாட்டோடும் ஆன திங்கள் செல்ல அளவில் செய் தவத்தினாலே பான்மதி உவரி ஈன்றால் என மக பயந்த போது முற்பிறவிலே செய்த பெரும் தவத்தினாலே அந்த குழந்தை பிறந்தது. நல்ல குழந்தை உண்டாவதற்கு தவம் இருக்க வேண்டும். வேலை தவத்தளவே ஆகுமாம் தாம் பெற்ற செல்வம் அப்பையார், நீரளவே ஆகுமாம் நீராக்கம், தாம் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு, வேலை தவத்தளவே ஆகுமாம் தாம் பெற்ற செல்வம் குலத்தளவே ஆகுமாம் குணம் என அப்பையார் உருவாள். அப்படி முன்பு செய்த பெரும் தவத்தினாலே இவர் அவதாரம் பண்ணினார். பான்மதி நல்ல பூரண சந்திரன், கடல், அந்த சந்திரன் உதயமாகிற போது கடல்ல இருந்து தோன்றுவது போல தெரியும். அதுபோல அவங்க அம்மா
கடல் போல நிறமுடையவள். இவர் வான்மதி போன்றவர். சந்திரனுக்கு 16 கடை. இவர் 16 வயது வரையும் தான் இந்த உலக வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தார். வேட்டையாட குழந்தை பருவம் அதுவரையில் உட்பிறவிலே அர்ஜுனனாக இருந்தார் என்று குறிப்பு உண்டு. போன ஜென்மத்தில அர்ஜுனன் தான் இப்ப கண்ணப்பரா அவதாரம் பண்ணினதாக ஒரு வரலாற்று குறிப்பு. அது ஸ்ரீகாழத்தி புராணத்திலையும் அந்த குறிப்பு சொல்லப்படுது. அர்ஜுனன் பெரும் தவத்தில் இருந்தார். பாசுபதாஸ்திரம் வாங்குவதற்காக சிவனிடத்திலே பாசுபதாஸ்திரம், அந்த அஸ்திரம் வாங்கினாதான் துரியோதனம் முதலானவர்களை எல்லாம் வெல்ல முடியும். அதுக்காக அங்க தவம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்போது துரியோதனன் மூக்காசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரனை அனுப்பினான். பருத்தியாக அவன் சென்றான். பெரிய பாட்டுப்பொருள். அதனால அர்ஜுனனுக்கு தொந்தரவு வரக்கூடாதுன்னு சொல்லி சுவாமியானவர் என்ன பண்ணாரு, வேடனாக சென்றார். அங்கே சென்று ஒரு அம்பு எய்தார். அதே நேரத்துல அர்ஜுனனும் ஒரு அம்பு எய்தான். வேடனா போன சுவாமி சொன்னார், என்னுடைய அம்பினாலதான் இந்த பன்றி இறந்துபட்டது. அவன் சொன்னா அப்படியெல்லாம் முடியாது, முன்னால இந்த பன்றியை கொல்ல முடியாது, என்னுடைய அம்பினாலதான் இந்த பன்றியானது விழுந்தது. இருவருக்கும் வாக்குவாதம். அந்த வாக்குவாதம் அர்ஜுனன் என்ன பண்ணிட்டா, வில்லினால ஒரு அடி வச்சுட்டான். சுவாமி தலையில வில்லால அடிச்சான். அதன் பிறகு இருவருக்கும் போர் மூண்டது. அர்ஜுனன் சுவாமி அப்படி தூக்கி உயர வீசி அப்புறம் பிடிச்சார். அதன் பிறகு அர்ஜுனன் தெரிந்து கொண்டார். சுவாமி காட்சி தந்தார். எனக்கு மோட்சம் வேணும் என்று கேட்டுக்கொண்டார் அர்ஜுனன். இந்த பிறவியில உனக்கு பாசுபதாஸ்திரம் தருகிறேன், அடுத்து நீ மோட்சத்தை பெறுவாய். நம்மை வேடனே என்று வைத்தபடியால் அடுத்த ஜென்மத்திலே வேடனாக பிறப்பாய் என்று வரம் கொடுத்ததாக ஒரு வரலாறு. அப்படி அளவில்லாத தவம், பெரும் தவத்தினாலே, நாம் செய்த பெரும் தவத்தினாலே பின்னனார் அவதாரம் பண்ணினார். அப்படி அவதாரம் பண்ணி அவரு தகப்பனார் பேர் வச்சாரு. அப்பவே பேர் வச்சுட்டார் கனமா இருந்ததுனால. அண்ணனை கையில் ஏந்தற்கு அருமையார் உரிமை பேரும் திண்ணன் என்று இயம்பும் என்ன தென்சிறை வேடர் ஆர்த்தார் புண்ணிய பொருளாயுள்ள பொருள் சீர் உருவினாரை. என்ன கணம் என்று கேட்டால் புண்ணியம், அவ்வளவும் புண்ணியம். அந்த புண்ணியம் தான் வெயிட்டா இருந்தது சேக்கிடார் சொல்றார். சேக்கிடார் பார்த்துட்டார், என்ன கணம் என்று பார்த்தார். சில குழந்தைகள் பிறக்கும் போது வெயிட் அதிகமா இருக்கும். இந்த குழந்தை 3.5 கிலோ 7 கிலோ. என்ன காரணம்னு பார்த்தார் சேக்கிடார். புண்ணியம் தான் அவ்வளவு கனமா இருந்துச்சான். புண்ணியம் செய்த புண்ணியம். பொருவில் சீர் உருவினானை. பொருவில்னா ரொம்ப அழகு, சமானமில்லாத ஒரு தோற்றம் இருந்துச்சு. கண்ணினுக்கு அணியா தங்கள் கடன் பல அணிந்தால் அன்றே வரைமுறை கடவுள் காப்பு மரக்குடி மரபில் தங்கள் உரையில் தொல் முறைமைக்கு ஏற்ப பொருந்துவ போற்றி செய்து விரை இடம் தடிரும் சுட்டி வேவு கிடைத்து இடையே கொத்த அரைமணி கபடி கட்டி அழகுற படத்தும் நாடி. நல்ல வேப்பிடை முதலானவற்றையெல்லாம் அணிவித்து நல்ல ஆபரணங்கள் வேப்ப கட்டை மணிகளா மாற்றி அதனை கோர்த்து அணியக்கூடிய ஒரு முறை. அது இடுப்பில் அணிகின்ற ஒரு மணி. இப்படியெல்லாம் அவங்க மரபுப்படி அந்த மாலைகள் ஆபரணங்களை எல்லாம் அணிவித்தார்கள். நெற்றி சுட்டி புலி நகத்தினாலான நெற்றி சுட்டி. அந்த குழந்தைக்கு 5வது வயது வந்தது.
வருமுறை பருவந்தோறும் வடமிகு சிறப்பில் தெய்வ பெருமடை கொடுத்து தொக்க பெருவிரல் வேடற்கெல்லாம் திருவழி துடரி முங்க செடுங்கடி மகிழ்ச்சி செய்து அருமையின் முதல்வர் பெற்ற ஆர்வமும் தோன்ற உத்தார். ஆண்டெதிர் அணைந்து செல்ல விடு அடி தளர்வு நீங்கி பூந்திகள் சிறுபுன் கொஞ்சி புலியுகில் சுட்டி சாட்டி புலி நகத்தாலான நெற்றி மூண்டடு சிரத்து செங்கன் முழவு முள் ஈற்று அறிந்து போத்த நான்கரு ஈற்று தாரி. அந்த முள்ளம்பன்றியினுடைய கொம்புகள் அதை எடுத்து மாலையா ஒரு மாலையில கட்டி அதை அணிவித்தார்கள். பாசொலி மணியோட அர்த்த பன்மணி சதங்கை ஏங்க கால சதங்கை காசோடு தொடுத்த கலங்குடை அரைஞான் சேர்த்தி தங்க காசுகள் அணியப்பட்ட அந்த அரைஞான் தேசுடை மறுப்பில் தண்டை யான தந்தத்தினால காலில் தண்டை யான தந்தத்தினால அணிகள் செய்து காலில் செரிமணி புதம்பை மின்ன மாசரு கோலம் காட்டி மறுகிடை ஆடும் நாளில் அப்படி தெருவில் விளையாடுகின்ற ஒரு பருவம். தன்மலர் அடங்கல் தாதை தாய் மனம் கழிப்ப வந்து புண்ணியன் கங்கை நீரில் புனிதமாம் திருவாய் நீரில் உன்னடைந்து அமுதம் ஊறி முழுகிய மலரை தீஞ்சொல் வண்ணவன் பவளச் செவ்வாய் புகழ்ச்சியே வளரார் என்றார். அவர் மலரை சொல் மிக அருமையாக பேசினார். மலரை சொல் மலரை உடல் இனிது யாழ் இனிது என்பத மக்கள் மலரை சொல் கேளாதவர். குழந்தைகள் பேசுவது மிக இனிமையாக இருக்கும். கள்ளங்கபடம் இல்லாமல் யதார்த்தமாக பேசுகிற வார்த்தை தப்பு தவறுமாக தான் இருக்கும். ஆனா கேட்கறதுக்கு வள்ளுவர் அப்படி சொல்றாரு, உடல் இனிது யாழ் இனிது தம் மக்கள் மலரை சொல் கேளார். அப்படி பேசினார், வளர்ந்தார். கங்கையை விட புனிதமாயிருக்கிற அந்த வாய் அவருடைய திருவாய் கங்கை நீரை விட புனிதமானதான் அவருடைய வாய். ஏன் சொல்றாருன்னா இன்னார சுவாமி சொல்றார், அவனுடைய வாய் நீர்ல இருந்து உமிழ்கின்ற அந்த ஜலமானது கங்கையை விட எனக்கு புனிதமா இருக்குப்பா அப்படிங்கிறார் சுவாமி. ஒருகுலி பார்வை பேழ்வாய் முளையன பொத்தை நீண்ட பதிமுடை தந்தை கண்டு பைந்தடை கைக்கொண்டோற்ற இருசுடற்கு உருகன் தீர்க்கும் எழில் வளர் கண்ணீர் மல்லி வருதுளி முத்தம் அத்தாய் வாய் முத்தம் கொண்ட மாற்றி வீட்டுல பார்வை மிருகமாக புலி கட்டி வச்சிருக்கிறாங்க. பார்வை மிருகம்னு போன வாரம் சொல்லியிருக்கேன். பார்வை மிருகம் என்றால் இந்த மிருகத்தை காட்டி மற்ற மிருகங்களை பிடிக்கும். இவங்க வளர்த்து ஒரு புலி வச்சிருப்பாங்க, அதை கொண்டு போய் காட்டுல கட்ட சுத்திய பல விரிச்சு இந்த புலிய பார்த்து மற்ற புலி வரும். இப்ப வரையில சிக்கி அதுக்கு பார்வை மிருகம் இருக்குது. அந்த மாதிரி பார்வை மிருகம் வீட்டுல கடுமையான புலி இருக்கு, கட்டி வச்சிருக்கிறாங்க. அது அப்படி வாயை பிளக்குது. அந்த புலியினுடைய வாய்க்குள்ள இவர் கைய வைக்கிறாராம். பக்கத்துல இருந்த அவங்க அப்பா நாகர் என்ன பண்றாரு, ஒரு வேப்பந்தடை குச்சி எடுத்து அப்படி வைக்கப்படாராம் அப்படின்னு மிரட்டுறாரு. அப்படி மிரட்டின உடனே இவன் என்ன பண்றாரு, சின்னன் அழுகுறான். தகப்பனார் மிரட்டினா அழுவார், குழந்தை அழுந்தாரு அப்படி அழுகிறார். அப்படி அழுகிற போது கண்ணீர்ல துளி துளியா சிந்தது முத்தம். இந்த முத்தத்தை மாற்றுவதற்காக அவங்க அம்மா வாரி எடுத்து தாய் முத்தம் கொடுக்குறாரு. அப்படி வளர்க்கிற அந்த அழக சொல்லி பாடுறார் சேர்க்கிறார். ஒரு மொழி பார்வை பேழ்வாய் முடையன பொட்டை நீட்ட பறிவுடை தந்தை கண்டு பைந்தடை கைக்கொண்டோச்ச இரு சுடற்கு முருகன் தீர்க்கும் எழில் வளர் கண்ணீர் மல்லி வருதுளி முத்தம் அத்தாய் வாய் முத்தம் கொள்ள மாற்றி.
துடிப்புற உருட்டி ஓடி தொடக்கு நாய் பாசம் திற்றி பிடித்தறுத்து எயின பிள்ளை பேதையர் இழைத்த வண்டல். அங்கே வேட்டுவ பெண்கள் சிறு குழந்தைகள் மணல் வீடு கட்டி விளையாடுவாங்க. அப்படி அந்த மணல் வீடு கட்டி விளையாடுறது எல்லா மக்கள்கிட்டையும் இருந்திருக்கு. எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் அந்த விளையாட்டு இருந்திருக்கு. இப்ப அப்படி இல்லை, ஏன்னா இருக்க வாய்ப்பு இல்லை வீடுகள். அப்படி குழந்தைகள் மணல்ல விளையாடுறதுக்கு எங்க வாய்ப்பு இருக்குது? இப்ப எல்லாம் செல்ல விளையாடுறாங்க. காரைக்காலமையார் மணல்ல விளையாடுறது சொல்றார் சேர்க்கிறார். வண்டல் பயில்வன எல்லாம் வடமதியம் புனைந்த சடை. அப்படி விளையாடுகிற போது சிவநாமங்களை சொல்லி விளையாடுவாங்க காரைக்காலமையார். வண்டல் வண்டல்னா மணல். வண்டல் பயில்வன எல்லாம் வளர்மதியம் உடைந்த சடை அண்டர்பிரான் திருவார்த்தை அணைய வருவன வயிற்று கொண்டவரின் பொழுது அப்படின்னு சேர்க்கிறார், பாடி முடிகிறார். அதனாலே மணல்ல விளையாடுவது குழந்தைகளுக்கு ஒரு சுகம். அப்படி விளையாடுகிற போது அந்த விளையாட்டு பொருள்கள், அந்த மணல் வீடுகளை எல்லாம் இவருடைய கால் திருவடியினால அதையெல்லாம் களைச்சு விடும். இந்த வீடு கட்டினான்னு ஒருத்த கிளப்பு அப்படி அடிச்சிரு தடிதா சிந்தி அருகுரு சிறுவரோடும் குடிச்சிரு புறப்ப எங்கும் குறுநடை குறும்புசி. அப்படி குறுநடை குறும்பு சின்ன சின்ன விளையாட்டுகளை செய்து மகிழ்ச்சியாக விளையாடுகின்றார். அவருக்கு 5 வயது நிரம்பியது. வனைதரு வடிவார் கண்ணி மரச்சிறு மைந்தரோடும் சினைமலர் காவுடாடி செறிகுடி குறிச்சி சூழ்ந்த புனைமறுப்பு உடலை வேவி புறச்சிறு காணில் போய் அப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்கிற காடுகள்ல மலைகள்னு போய் விளையாடுவாங்க. அப்படி எல்லாம் விளையாடுகிற போது அந்த மிருகங்களோடு விளையாடுறதுதான் வழக்கம். வீட்டுல கட்டியிருக்கிற மிருகங்கள் கடுமுயல் பரளினோடும் முயல் குட்டி, காண ஏனத்தின் குட்டி. ஏனம்னா பன்றி, காட்டு பன்றிகளுடைய கொடுவரி குருளை சென்னாய், புலியினுடைய குருளை சென்னாய். சென்னாய்னா அவங்க வளர்க்கிற பிராணி. கொடுஞ்செவி சாபம் ஆன முடுகிய விசையில் ஓடி தொடர்ந்து உடன் பற்றி முற்ற இடுமரத்தாளில் கட்டி வளர்ப்பனை எண்ணினார். இதெல்லாம் பக்கத்துல இருக்க காடுகள்ல பிடிச்சிட்டு வந்து சின்ன குட்டிகளா இருக்கும் போது அவற்றை எல்லாம் வேட்டையாடி பிடிச்சிட்டு வந்து வீட்டுல கட்டி வளர்க்கிறாங்க. அப்படி வளர்க்கிற மிருகங்கள் நிறைய. ஏன் இதெல்லாம் சொல்றாரு அப்படின்னா, இது தமிழருடைய பழமையான ஒரு வாழ்க்கை ரெக்கார்ட். அதுக்கு மேல இந்த சைவ சித்தாந்தம் என்ன சொல்கிறது என்றால், நாம எல்லாருமே வேடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேடர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னென்ன வேடர்கள்? 5 வேடர்களோடு நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மெய், வாய், கண், மூக்கு, செவி. 5 பேரும் வேடர்கள் இருக்கு. இந்த வேடர்கள் நம்மள என்ன பண்றாங்க?
கடவுளை நினைக்க விடாமல் உலக போக போக்கியங்களில் ஈடுபடுத்தி நம்முடைய அறிவை கெடுக்கிறார். வேடர் என்ன செய்வான்? வழிப்பறிவு. அதே போல இந்த வேடர் 5 வேடர் என்ன பண்றது? ஆன்மாவினுடைய அறிவை வழிப்பறி செய்கிறது. இங்க அங்க போறியா, அங்க போவா, இங்க வந்த நல்ல படம் டிவி இத பாக்குறத வந்துட்டு அங்க கோயிலுக்கு போறேங்கிறிய அப்படின்னு என்ன சொல்லுவா? கண்ணாங்க காது ஒரு பக்கம் இருக்கு, நாவு ஒரு பக்கம் இருக்கு, அப்புறம் அதுக்கு மேல மனசு. இந்த 5 பேர்த்துக்கு மேல மனசு வேற. ஆகையினால இந்த 5 பேர்த்து பேச்சை கேட்கக்கூடாது. 4 பேர்த்து பேச்ச கேட்க. 5 பேர்த்து பேச்ச கேட்டா என்ன ஆகும்? அவ்வளவுதான். இந்த 5 பேர்த்து பேச்ச கேட்டோம்னா கையொன்று செய்ய பிடியொன்று நாட கருத்தொன்று என்ன பிடியொன்று வஞ்சக நாவொன்று வேச புதார் கவனம் மெய்யொன்று சார விரும்பும் யார் செய்கின்ற பூசை எவ்வாறு கொள்வாய்? பட்டினத்தை 4 பேர் பேச்ச கேட்டா உருப்படியாகும். யார் 4 பேர்? நம்ம 4 பேர். அதனால எப்பவுமே 5 பேர் பேச்ச கேட்கக்கூடாது, 4 பேர் பேச்ச கேட்க. அதனால 4 பேர் பேச்ச கேட்டா உருப்படியா இருப்பாங்க. இப்படி ஆன்மாவானது வேடர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை தக்க குருநாதன் நீ வேடர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், வேடனாகவே வளர்ந்து கொண்டிருக்கிறாய், நீ வேடன் அல்ல, அரசனுடைய புத்திரன் என்று உணர்த்தி, நீ இருக்க வேண்டிய இடம் வேறு என்று உணர்த்தி சிவனுடைய பிள்ளையாக ஆக்குகிறார் குருநாதன். சிவனுடைய பிள்ளையாக ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கடல் சிறுவின். அந்நியம் இன்மையின் அரண்கடல் சிறுவின் மெய்கண்ட தேவனுடைய சித்தாந்தம். இது அருணகிரிநாதர் ஒரு கதையா சொல்றார். ஒரு ராஜா என்ன பண்ணினா, வேட்டையாட சென்றான். சின்ன விஷயம். நம்ம வேட்டையாட செல்கிற போது அந்த தன்னுடைய பாலகனையும் அழைத்து போயிருந்தான். அவனுக்கு ஒரு 4 வயசு இருக்கு. அந்த பையனையும் கூட்டிட்டு போயிருந்தான். அப்படி போய் வேட்டையாடுகிற பொழுது எப்படியோ அந்த பையனை விட்டுட்டான் தெரியா. தேடி பார்த்தா கண்டுபிடிக்க முடியல, வந்துட்டான். நாடாச்சு. அவனுக்கு ஒரு 16 வயசு ஆச்சு. 12 வருஷம் கழிச்சு திரும்ப அந்த ராஜா வேட்டைக்கு போறான். அப்படி போகிற போது அந்த பையனை எதாச்சும் அந்த கானகத்துல கண்டுபிடிச்சிட்டான். பார்த்தா இவனுடைய பையன் ராஜலட்சணம் பொருந்தியவனா இருக்கும். விசாரிச்சா, ஆமாங்க, ரொம்ப நாளா இங்கதான் வளர்ந்துட்டு இருக்கான், யாருக்கும் தெரியல, 4 வயசு இருக்கும் போது இதுக்கெல்லாம் அந்த வயசுல தான் நாங்க வளர்த்துருக்கோம். ராஜா என்ன பண்ணினா, அடே நீ என்னுடைய பையன்டா, நீ இந்த கானகத்திலே சாதாரண மிருகங்களை வேட்டையாட நீ வரல, முயல் பன்றி உடும்ப வேட்டையாடுவதற்காகவா நீ பிறந்தாய்? இந்த நாட்டை ஆள்வதற்காக பிறந்த இளவரசன் நீ, என்னுடைய புத்திரன், வா என்று அழைத்து கொண்டு போய் அவனை நீராடச் செய்து உயர்ந்த வேதங்களை எல்லாம் கற்பித்து வில்வித்தை வாழ்வித்தை முதலானவற்றையெல்லாம் ஆசிரியர்கள் மூலமாக கற்பித்து அவனுக்கு ஒரு தெளிவு வந்த பிறகு, நீ இந்த நாட்டுக்கு அரசன் அப்படின்னு சொல்லி நான் உனக்கு பட்டம் சூட்டி வைக்கிறேன் என்று சொல்லி மந்திரிமார்களை எல்லாம் அழைத்து ரத்தின கிரீடத்தை அவனுக்கு சூட்டி கையில செங்கோல் கொடுத்து சிம்மாசனத்திலே அமர வைத்து, இங்கிலிருந்து இந்த நாட்டை நீ பரிபாலனம் செய்க என்று அந்த தகப்பனார் மகனை அரசனாக ஆக்குகிறார். அதே போல இப்ப இந்த கதை அப்படின்னா, அதே போல ஆன்மாவாகிய சிவத்தினுடைய பிள்ளை. நாமெல்லாம் யாருடைய பிள்ளை?
சிவபெருமானுடைய பிள்ளை. அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிஞர். எல்லாருக்கும் தாயும் தந்தையுமாக இருந்தவர் யாரு? இந்த பிறப்பிலே இவங்க அப்பா அம்மா, எல்லா பிறப்பிலையும் மாதாவே பார்வதி தேவி, பிதாவோ சங்கரன். அதனால்தான் அம்மையே அப்பாங்கிறார் மாணிக்கவாசகர். நல்ல வாயார கூப்பிடுறார். அம்மையே அப்பா உப்பிலா மணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே. அப்படி ஆன்மா வேடரோடு திரிந்து கொண்டிருக்கிற போது சிவபெருமானே குருவாக வந்து நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் அல்ல, நீ சிவனுடைய பிள்ளை என்று உணர்த்தி, தன்னை உணர்த்தி, தலைவனை உணர்த்தி, அந்த வேடருடைய சேர்க்கையிலிருந்து விடுவித்து, ஐம்புலன் என்கின்ற அந்த சேர்க்கையை விடுவித்து அந்த ஆன்மாவை சிவமாக ஆக்கி, ராஜா என்ன பண்றான்? தன்னுடைய பிள்ளைய ராஜாவாக ஆக்கிறான். அதே போல சிவமானவர் குருவாக வந்து அந்த பிள்ளை என்ன ஆக்குறார்? சிவமாக ஆக்குகிறார். ஆன்மாவை சிவமாக ஆக்கி இந்த சிவலோக சாம்ராஜ்யத்தை கொடுக்கிறார். சிவலோக சாம்ராஜ்யத்தை ஆளும். மன்னவந்தன் மகன் வேடர் இடத்தே தங்கி, மன்னவந்தன் மகன் வேடர் இடத்தே தங்கி, வளர்ந்தவனை அறியாத மயங்கி நிற்ப, இன்னவன் நீ என் மகன் நீ என்றவரில் பிரித்து பெருமையுடன் தானாக்கி வேணுமா போல் துண்ணியாய் உலவேடர் சுடரிப்பட்டு. பாட்டு விளங்குதா? நல்லா புரியுது. துண்ணிய ஐம்புலவேடர் சுடரிப்பட்டு துணைவனைய அறியாது துயருறும் தொல்லுயிரை மண்ணுமரும் குருவாகி வந்தவரை நீக்கி மலமகற்றி தானாக்கி மலரடிக்குள் வைப்பது. தானாக்கின சிவமாக ஆக்கி மலரடிக்குள் வைப்பது என்று சைவ சித்தாந்தத்தினுடைய ஒரு ஆழமான பாடல் இது. சிவஞான சித்தியார் அப்படிங்கிற அந்த பாடல் கருத்தும் இந்த கண்ணப்ப நாயனாருடைய வரலாறு ஒன்றுதான். அதனால அந்த அவர் வாழ்ந்த சூழல் எப்படி அப்படிங்கிறத சொல்றார். அந்த சூழலை புரிந்து கொண்டால்தான் அவர் பின்னால செய்கிற அந்த காரியங்களுக்கெல்லாம் நமக்கு விடை தெரியும். இல்லைன்னா தெரியாது. கண்ணப்ப நாயனாருடைய வரலாறு அவ்வளவு சாதாரணமா நம்ம புரிந்து கொள்ள முடியாது. ஏற்பட்ட அற்புத வரலாறு. தந்தையும் மைந்தனாரை நோக்கி தன் தடித்த தோளால் சிந்தையும் மகிழ புள்ளி சிறைத்தொழில் பயிற்ற வேண்டி முந்திய துறையில் மிக்க முதியரை அடைத்து கூட்டி வந்த நாள் குறித்து எல்லாம் வரவத்து சொல்லிவிட்டான். இப்ப அந்த தகப்பனார் நாகன் மகனுக்கு ஒரு வில்வித்த பயிற்று தரக்கூடிய அந்த கிளாஸ் ஆரம்பிக்கும். அது ஒரு வகுப்பு. நல்ல வில்வித்தையில தேர்ச்சி பெற்ற ஒருவர் மூலமாக இந்த பையனுக்கு வில் கற்றுக் கொடுக்கிறது. அது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் பார்த்து ஆரம்பிச்சாங்க. நல்ல நாள் பார்த்து ஆரம்பிச்சாங்க. அப்படி முறைதான் இருக்கு. வந்த நாள் குறித்து எல்லாம் வரவத்து சொல்லிவிட்டான். எல்லா வேடர்களும் வந்தாங்க. அப்படி வர்ற போது இப்ப நம்ம எப்படி பள்ளிக்கூடத்துல சேர்றோமோ அதே மாதிரி அவங்க வில்வித்தை பயிற்றுகின்ற அந்த ஒரு ஆசிரியர் மூலமா பயிற்சி தொடங்குற நாள். வேடனும் கோமான் நாகன் வெந்தி வேட அருளால் பெற்ற முருகனுடைய அருளால் பெற்ற குழந்தை. சேடரின் மிக்க செய்கை திண்ணன் வில் பிடிக்கின்றான் என்று ஆடிய குடியும் சாற்றி அரைந்த வேர் ஓசை கேட்டு மானுயர் மலைகள் ஆடும் மரக்குட தலைவர் எல்லாம். அப்படி திண்ணன் வில் பிடிக்கிறான்டா, அடே நம்ம திண்ணன் வில் பிடிக்கின்றான் என்று சொல்லி எல்லா மறவர்களும் வந்து விட்டார்கள். அவங்கள்தான் ஒவ்வொருத்தரும் ஒரு பரிசு கொண்டு வந்து கொடுத்தாங்க. கிஃப்ட் கொடுக்குறாங்கல்ல, அது மாதிரி பரிசு கொண்டாந்து கொடுக்குறாங்க. என்ன பொருள் கொடுக்குறாங்கன்னா, மலைபடு மணி, மலையில ரத்தினம் கிடைக்கும். மலைப்பகுதிகளில் முத்துக்கள், மரகதம் இதெல்லாம் கிடைக்கும். அப்படி மலைபடு மணியும் பொண்ணும்
தங்கமும் கிடைக்கும். மலைப்பகுதிகளில் தங்க கட்டிகள் கிடைக்கும். அப்படி பொன்னும் தரளம் வரியின் தோறும், வரித்தோர்னா புலித்தோர், வரியின் தோறும் கொலைபுரி கடித்து போடும் யானை தந்தம், பீலியின் குவையும், பீலினா மயிர்பீலி, அது தத்தையாக போதும், தேனும் தொலைவில் பல் நரவும் ஊனும், தேன் தேன்ல ஊறிய அந்த மாம்சம், பழங்களும் ஊனும் பழங்களும் கிழங்கும் துன்ற சிலை வயல் வேடர் கொண்டு திசை தோறும் நெருங்க வந்தார். மல்லிய வளங்களெல்லாம் நிறைந்திட மாறி சீரு எல்லையில் அடங்கா வண்ணம் ஈங்கினர் உணர்ந்தார் எங்கும். பல்வரும் கிளைஞர் போற்ற பராய்க்கடன் செய்து வில் விழா எடுக்க என்று விளம்பினான் வேடர் கோமான். இப்ப வில் விழா தொடங்குக என்று சொன்னான். வான்மையில் சமைத்துக் கொண்டு அந்த விழாவானது சிறப்பாக நடக்கின்ற ஒரு பெரிய விழா. அவங்க கூட்டத்துல அந்த வில் பிடிக்கிற விழா ரொம்ப சிறப்பா நடக்கும். அதுல வில் மாத்திரம் இல்ல, மற்ற படைக்கலங்களையும் அது பிரயோகப்படுத்துவதற்கான பயிற்சி. அது படைக்கலம் வினைஞர் ஏத்த தேனலர் கொன்றையாகம் திருச்சிறை செவ்வொன் நேரு வானது கடலின் நஞ்சம் ஆக்கிட அவர்க்கே இன்னும் காணவும் அமுதமாக்கும் சிலையினை காப்பு செய்தார். அந்த சிலைக்கு புதுசா அமைக்கப்பட்ட ஒரு சிலை, வில் சிலைனா வில் ஸ்பெஷலா இவருக்காக வில் தயார் பண்ணாங்க. அந்த வில்லு வேட்டையாட பயன்படல, எதுக்கு பயன்படுத்தி தெரியுமா? அந்த வில்லு சிவபெருமான இரவு பகலுமா பாதுகாக்கிறதுக்கு அது பயன்படுத்தி 5 நாள் அங்க பாதுகாத்தார் அல்லவா? அது சொல்றார் சேர்க்கிறார். காணவும் அமுதமாக்கும் வானது கடலின் நஞ்சம் ஆக்கிட அவர்க்கே பின்னும் காணவும் அமுதமாக்கும். ஆழகால விஷத்தை அமுதமாக்கிய சிவபெருமானுக்கு மாம்சத்தை அமுதமாக்கி ஊட்டி அவரை அமுதமாக்கும் சிலையினை காப்பு செய்தார். அந்த சிலையினாலே என்ன பண்ணினாரு? சுவாமியை 6 நாள் பார்த்துட்டார். 5 நாள் இரவு பார்த்துட்டார். அதுக்கு மேல அந்த வில்லு எதுக்கு பயன்பட்டது தெரியுமா? அந்த அம்பு எதுக்கு பயன்பட்டது தெரியுமா? இந்த பன்றி மாம்சம்னா எடுத்து அதை அதுக்கி பார்த்து அது வில்லுல போட்டுட்டார். அத தொண்டையில வச்சுட்டார். அதுக்கப்புறம் கடைசியில கண்ணை தோண்ட பயன்படுத்த. அப்படி அந்த வில்லு அப்படி அம்பு கொண்டும் பயன்படுத்த. சிலையினை காப்பு கட்டும், அப்படி புள்ளி நரம்பினாலே காப்பு கட்டினார்கள்.